சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். நான் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு ஏற்கனவே 2 முறை மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும் பார்த்துவிட்டேன். சுற்றுப்பயணம் முடித்துவிட்டு இது 3வது முறையாக மாநிலம் முழுவதும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநில நிர்வாகிகளை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு திண்டுக்கல் காலையில் இருந்து நேற்று ஆரம்பித்து இன்று காலை திருநெல்வேலி, விருதுநகர், மேலூர் அப்புறம் முடித்து இன்னைக்கு திண்டுக்கல்லில் உங்களை சந்திக்கிறேன். வேறு ஏதாவது செய்தி இருந்தால் நீங்கள் சொல்லணும். தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதிமன்றத்தை நாங்கள் நாடுவோங்கிறதுனால பயந்து ஆளுநர் இதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அதாவது முதலமைச்சர் சொன்னது தவறான கருத்து. மக்களை புரிதலை மாற்றுகிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், முன்னால் உள்ள நிகழ்வுகளுக்கு ஏன் ஆளுநர் மறுப்பு தெரிவித்தாங்க அப்படின்னா, உங்களை எல்லாரும் தெரியும். நீட்டு தேர்வுக்கு உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். நீட்டு தேர்வை பொறுத்த மட்டும் ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் பிறகு ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்யப்பட்டு அங்கே ஜனாதிபதிக்கு போய் அங்கிருந்து நிராகரிக்கப்பட்டது. ஒரு நடக்காத விஷயத்தை, நடைபெற முடியாத விஷயத்தை திருப்பியும் அரசியல் ஆதாயத்துக்காக முதலமைச்சர் நாங்கள் நீட்டு தேர்வை கொண்டு வருவோம் அப்படின்னு தேர்தலில் சொன்னாங்க. தேர்தலில் சொல்லும்போது நீட்டு தேர்வு வராதுன்னு எல்லாருக்குமே தெரியும். திமுக கொண்டு வந்தது தான் அந்த நீட்டு தேர்வு. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது திமுக அங்கம் வைக்கும்போது கொண்டு வந்தது தான் அந்த நீட்டு தேர்வு. இப்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை போகாத ஊருக்கு முதலமைச்சர் வழி சொல்லிட்டு இருக்கிறார். ஒன்று, முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் ஆளுநருக்கு தான் அதிகாரம் வேணும்னு கேட்டாங்க. அப்படி ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாங்க. இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநருக்கு அதிகாரம் வேண்டாம், எங்களுக்கு தான் அதிகாரம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே அவருடைய முன்னாள் முதலமைச்சருக்கும் இந்நாள் முதலமைச்சருக்கும் உள்ள முரண்பாடான கருத்துகள். இதில் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கருத்து இதில் எதுவுமே இல்லை. மத்திய அரசு போய் நிதி வாங்கணும், மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு காரியத்தையும் முதலமைச்சர் ஈடுபடுறாங்கன்னா இல்லை. கேட்டால் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க, மொழியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு தமிழ்நாடு. இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரணும். மக்களை ஏமாற்றக்கூடிய அரசியல்வாதிகளை அரசியலிருந்து அகற்றணும். நல்லவர்கள் ஆட்சிக்கு வரணும். பாமக பிரச்சனைக்கு காரணம் ராமதாஸ் வந்துட்டார். பாஜக கூட்டணி வேணாம்னு சொன்னதுதான் காரணம். என் மகனுக்கு அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. இதில் பாரதிய ஜனதா கட்சி நீங்களும் தயவுசெய்து இருக்காங்க. தற்பொழுது கமலஹாசன் தமிழிலிருந்து தான் கண்டனம் உருவானது வார்த்தை. நீதிமன்றம் மன்னிப்பு கேட்க சொல்லி, ஆனால் அவர் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதாவது அவரவர்களுக்கு அவருடைய தாய்மொழி புரியும். இதில் அவர்கள் பேசிய தவறு, இவர்கள் பேசிய தவறு என்பதில் நான் எதுவும் கருத்து சொல்ல மாட்டேன். அவரவர்களுக்கு அவருடைய என்னை பொறுத்தவரை என்னுடைய தாய்மொழி எனக்கு தெரியும். ஆனால் கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க, மன்னிப்பு தானே அது பேச வேண்டியதானே. ஒரு வார்த்தையில் ஒரு அரசியல் லீடராக இருக்கிறவங்க பேசும்பொழுது ரொம்ப நிதானமாக பேசணும். ஆனால் அதை தவறியிருக்கார் கமலஹாசன். ஒரு மன்னிப்பு கேட்கறதுனால என்ன இருக்கு, நம்ம மாநிலங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குமே. என்னை பொறுத்தவரை மாநிலங்களுக்கு ஒற்றுமை வரணுங்கிறதுல 100க்கு 100%. ஏன்னா நாங்கள் அகில இந்திய கட்சி. எல்லா மாநிலம் ஒன்றா இருக்கணும், எல்லா மொழியும் ஒன்றா இருக்கணும். நமது நாடு, நமது மொழி, நமது தேசம் உள்ள உணர்வு எல்லாருக்கும் வேணும். அவ்வளோதான். வேற மதுரையில் நடந்த திமுக முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோமாளிகளின் கூட்டணிக்கு ஜெயிக்க போகாது அப்படின்னு ஒரு அது அவர் சொல்லிட்டாராங்கிறது எனக்கு தெரியல. அண்ணாமலை ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. எப்படிங்க? ஒரு வட்டக்கீழாக ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு, முதல் குற்றச்சாட்டா அது அவருக்கா தெரியுமா சொல்லி அமைச்சர்
இதில் வந்து மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் ஆதாரப்பூர்வமாக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஆதாரப்பூர்வமாக பதில் சொன்னால் நல்லா இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் அதே பிரச்சனை தான், அதே கேள்வி தான் நானும் கேட்குறேன். அதாவது நீதிமன்றத்தினுடைய கருத்துக்குள்ளே நான் போக முடியல, விமர்சனம் செய்யப்படும். ஆனால் அதே நேரத்தில் காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது சரியான முறையில் அது தாக்கல் செய்திருந்தால் அந்த சாருக்கும் விடை கிடைத்திருக்கு. இன்னொன்று, இப்பொழுது அவசரமாக திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது இல்லையா? 4 வருஷம் ஆகிட்டா இல்லையா? 4 வருஷம். எத்தனையோ பாலியல் வழக்கு 2024 உரத்த நாட்டில் துணை முதலமைச்சருடைய ரசிகர் மன்றத்தில் ஒருத்தர் இருப்பதாக, அவர் பேர் கவிதாசன், ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணார். அந்த வழக்கு என்னாச்சு? ஏன் அந்த வழக்கை முடிக்கல? அண்ணா நகரில் மனநலம் குன்றிய ஒரு பெண்ணை 1 வருடமா 10 பேர் மானபங்க பாலியல் பண்பு கொடுத்ததாக சொன்னாங்க. அந்த வழக்கு என்னாச்சு? அதே மாதிரி 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் பண்ண போது அந்த பெற்றோர்கள் மனு கொடுக்க போன அந்த பெற்றோர்கள் மீதே புகார் சொன்ன போலீஸ், அந்த வழக்கு என்னாச்சு? இது என்னாச்சுன்னு நாங்கள் அண்ணாச்சிட்ட தான் கேட்குறோம், பதில் தான் இல்லை. இதுக்கு மட்டும் ஏன் அவசரம்? இப்போ நீங்களே ஒரு மனசாட்சியோடு சிந்தித்து பார்க்கலாம் இல்லையா? இந்த வழக்கு வந்து இதே மாதிரி எல்லா வழக்கையும் 157 நாட்கள் முடிக்கும். இந்த வழக்கில் அப்போ யாரை காப்பாற்றுவதற்காக? வேற என்ன யாரையும் சம்மந்தப்படுறா? உண்மைதான். 8 கொலை இல்லை, அப்படி ஒரு நாள். அதான் காவல்துறை வந்து எங்கேயுமே சரியான முறையில் தன்னுடைய கடமைகளை செய்வதில்லை. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் காவல்துறை வந்து அந்த திமுக ஆட்சியுடைய ஏவல் துறையாக மாறி